மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல். இது இதனுடன் சாதம் சேரும் போது அதாவது முழுமையான உணவாக கருதப்படும். இரண்டாவது, இதுவும் ஒரு நிதி சேமிப்பு முறைதான். இதுவும் ஒரு நிதி சேமிப்பு முறைதான். மூன்றாவது, இதுவும் ஒரு வகை காரணம்தான். இப்ப ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் தானே, அப்ப இதுவும் ஒரு வகை காரணம் தான். நான் சொல்லலாம் சொல்லுங்க. மூன்றையும் சொல்ல வேணும். கூட்டு, சீட்டு, சாட்டு. சரியா? இதை ஏற்றுக்கொள்றீங்களா மற்றாக்களும்? கூட்டு, சீட்டு, கூட்டு சரியானதுதான். ஒட்டி அடி நெத்தி அடி அடிச்சுட்டார். மூன்றே சொல்லி கூட்டு, மற்ற சீட்டு, மற்றது சாட்டு. ஒரு காரணம் ஒரு சாட்டு சொல்லிட்டு போறது சாட்டு. ஜெயமரகா, நான் எடுத்தேன் முதலாவது கஞ்சி. கஞ்சி பஞ்சி நடுவில் என்ன வர மட்டும் பார்த்தேன். பஞ்சி பஞ்சி குணம் சரி. மூன்றாவது சொல்லுங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி போலாம். இது மூன்று எழுத்துக்கள்லாம். இது மூன்று எழுத்துக்கள்லாம். இது உணவோடு சேர்த்து உண்ணப்படும் ஒரு வகை. அது உணவு தான், நான் ஒரு துணை உணவுன்னு சொல்லலாம். இன்னொரு உணவோட சேர்த்து சாப்பிடுறேன். இப்ப முதல் சோத்தோட சாப்பிட்ட மாதிரி இதுவும் அப்படித்தான் உண்டு, ஒரு உணவு வகைதான். இரண்டாவது, பெரும்பாலும் எதிர்மறை சொற்களோடு வரும்போது ஒன்றை செய்வதற்கு தேவையான சக்தி. பெரும்பாலும் எதிர்மறை சொற்களோடு வரும்போது ஒன்றை செய்வதற்கு தேவையான சக்தி எல்லாம் திறன். மூன்றாவது, மொட்டு என்று பொருட்படும். மொட்டு என்றும் இதுக்கு பொருட்படும். இதுக்கு வேற அர்த்தமும் இருக்குது. மொட்டு என்றும் இதை சொல்லலாம். இது மூன்று எழுத்துக்கள்ல. முதலாவது உணவோடு சேர்த்து உண்ணப்படும் பயன்படும். இரண்டாவது நான் சொல்லி பார்க்கறேன். கலம் பலம் முலம் என்று சொல்லிப்பா. என்ன உணவோட சேர்த்து உண்ணப்படுறது கலத்துல உணவோட சேர்த்தா உணவோடு சேர்த்து உண்ணப்படும். நீர் எடுக்கலாமா? சலமண்டு வருமா நீருக்கு? வருமாண்டெல்லாம் கேட்க கூடாது, நீங்க தேடி போட்டு கலம் பலம் மலம் முலம் என்று சொல்லி வராது. நான் சொல்லி பார்க்கிறேன். காரம், சாரம், மாரம். அந்த வழியில் வராது. அந்த வழியில் வராது. சாப்பாடு என்னண்டு வரும்? காரம், காரத்தோட சாப்பிடுறது உப உணவு. இது அதோட சேர்த்து இப்ப ஒன்றோட சேர்த்து சாப்பிடுவோம். இப்ப சம்பலோட இன்னொன்னு அது மாதிரி இது மாதிரி உணவு. இந்த சம்பல நாங்களுடைய பம்புட்டோட அதோட சாப்பிடுற மாதிரி இது மாதிரி உப உணவு தான். மூன்றாவது என்ன சொன்னீங்க? தரவு அது மொட்டு. மொட்டு என்று பொருட்படும். அது மொட்டு என்ற அர்த்தம் இருக்கு அதுக்கு. அதே நேரத்துல அதுக்கு வேற அர்த்தங்களும் இருக்கு. தயிர் உயிரும் இரண்டு வருமா? சொல்றேன். நீங்க மூன்றுக்கும் சேர்த்து பார்க்கணும். கிட்டத்தட்ட சரியா இருந்தா கேட்கலாம். நீங்க மூன்றையும் பார்த்து சொல்லணும். தயிர் உயிர் பயிர். மொட்டுக்கு இரண்டாவது நடுவு. இதுக்கு என்ன தரவு? மொட்டு மூன்றாவது. என்ன அது மூன்றாவது மொட்டு. இது வந்து பெரும்பாலும் எதிர்மறை சொற்களோடு வரும்போது ஒன்றை செய்வதற்கு தேவையான சக்தியில திறன். வருது. இந்த சாப்பாடு வந்து தோசை இட்லி அதோட சேர்த்து சாப்பிடவும் பயன்படும். நான் சொன்னது உணவை சேர்த்து சாப்பிடுறதா? சேர்த்து அந்த உணவோட இதை சேர்த்து சாப்பிடுவோம். இதோட சேர்த்து சாப்பிடுவோம். சம்பல் சாப்பிடுவோம். சம்பள விட வேற ஏதாலும் இருக்குதானே? சாம்பாரு. அதுக்கு அப்படியானதுக்கு ஒரு சொல்லு வருமா? அப்படி அது மாதிரி ஒரு சொல்லு சாப்பாடு. இது வந்து கடையில செய்து போத்தல் வழியும் வச்சு விக்கணும். சீனி சம்பல் அப்படி வாங்க
அப்படியா? சம்பல் அது மாதிரியான ஒன்றைத்தான் இப்படி சொல்லுவோம். நான் சம்பல் முதல் தொக்கு என்று எடுத்து பார்த்தேன். நான் எனக்கு அது தொக்கு மொக்கு என்று எடுத்து பார்த்தேன். சட்னி நடுவானுக்கு சட்னி வருது சட்னி இல்லையே. என்று வருமா சட்னி? வராது எப்படி? அது நான் சட்னி வராது. தொக்கு மொக்கு சக்கண்டு வருமா? அதுதான் நானும் அதை பார்த்தேன். தொக்கு வந்து மொக்கண்டா மொக்கண்டா மொட்டு வரும். கடைசிக்கு எது இந்த இணையறது வந்து தொக்கு தொக்கு மொக்கு தொக்கு வடிவா சொல்லணும். நான் இப்படி இடையில சொல்லிவிட்டு விட்டா இப்ப ஒரு நான் ஒரு சொல்றேன். இல்ல, முதலாவது நான் தொக்கு முதலாவதுக்கு கடைசிக்கு தொக்கு வந்து மொட்டு என்றால் மொக்கு, அந்த கறிக்கு வந்து அது சொல்லிக்கல தொக்கு, மற்றதுக்கு அக்கு என்று சொல்லி பாக்குறேன். எனக்கு அது தெரியல, அது என்ன சொல்லுவலண்டு. ஓகே அக்கு சரி. அந்த சொல்ல வேற யாராவது சொல்லுங்க. இப்ப ரெண்டும் சரி, நீங்க சொன்ன தொக்கு மொக்கு சரி, ஆமா, நடுவானுக்கு யாராவது சொல்லி பாருங்க. இணைகிறது என்று என்ன அதன் அர்த்தம் என்ன? ச- ரெண்டு எதிர்மறை உந்துவ சக்தி சொற்கள் மாதிரி. வரும்போது ஒன்றை செய்வதற்கு தேவையான ஒரு சக்தி, ஒரு திறன், அப்படியா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்ற. அது தக்கு இல்ல, அவைக்கு இல்ல அந்த மாதிரி என்ன தக்குன்னு அந்த சொல்லி மெத்தட் பார்க்கிறேன். எதிர்மறையா தான் வருவது. நான் தக்கு பக்கு தக்கு சொல்லி பார்க்கிறேன். டிக்கெண்ட் வருது நினைக்கிறேன். டீனா மூக்கு என்ற நான் தக்கு பக்கு என்று தக்கு சொல்றேன். தக்கு வானக்க நக்குனா. ஓகே, நேவிசக்கா சொன்னது சரி. பாக்கி உனக்கு செய்ய வக்கு இல்லையான்னு கேட்கல. வக்கு இல்லை என்றது. ஆமா ஆமா வக்கு. நேவிசக்கான சரி அது. ஓகே, அப்ப இதுக்கான விடை வந்து தொக்கு வக்கு மொக்கு தான். மொட்டுவுக்கு மொக்கு என்று சொல்லி இருக்கு. மொக்கு சொல்லி இருக்கு. நானும் அதுதான் அடுத்து சொன்னேன். அதான். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது 3 எழுத்துக்கள் தான். இது 3 எழுத்துக்கள் தான். இது வந்து ஒரு சமமாக இல்லாத ஒரு பகுதியை சொல்றதா. அதாவது இப்ப சுவர் அதுல இப்ப சொறியா இருக்குமில்ல, அந்த வடிவா இல்லாமல் பெரும்பாலும் இது வந்து சுவர் அழுத்தம் இல்லாமல் அழுத்தம் சேர்ந்து இல்லாமல் சமம் இல்லாமல் இருக்கிற பள்ளங்களோடு காணப்படும் நிலைதான் அந்த இது. 2வது வெடிமருந்து நிரப்பப்பட்ட குழாய். வெடிமருந்து நிரப்பப்பட்ட குழாய். 3வது அதாவது மென்சர்ல வந்து இப்படியான ஆக்களும் இருக்கணும். கொஞ்சம் உடம்பு கூடின ஆக்களை இப்படி சொல்லுவோம். உடம்பு கூடுனாக்கலையா? உடம்பு கூடின ஆக்களை இப்படி சொல்லுவோம். 4 எழுத்தா? 3 எழுத்து. அட 4 எழுத்து நானும் பரவாயில்ல. பருமனண்ட் எடுத்து பார்த்தேன். அப்படித்தான் வரும் மொத்தம் வருவான். அப்பளத்துக்கு போனா அவன் பாவியால நிக்க வேண்டியது. பாப்போம். சமமாக இல்லாத சொத்தை. இருக்கா சொல்றீங்களா? என்ன இருக்கா? இல்ல, நான் சொல்லுகிறேன் இல்லவா? சொல்லுங்க பாப்போம். சமமாக இல்லாதது சொத்தையாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். சொத்தை வெடிமருந்து நிரப்புறது மத்தை, இந்த மொத்தை, சொத்தை மொத்தை. மற்றது உடம்பு அது இல்லாத இருக்கிற சொத்தை. அப்படி என்னண்டு வேறு நீங்க முதல் இத்தனை வருது மற்றதுக்கு அதுதான் சொத்தை. சமமாக இல்லாதது சொத்தை, வெடிமருந்து நிரப்புறது மொத்தை, மொத்தை என்று சொல்றேன் மொத்தை. மற்றது உடம்பு கூடுனதா இருக்கிறத மத்தை என்று சொல்லி பார்க்கிறேன், மத்தை. ஓகே, பார்க்கலாம். மெட்டாக்கள் சொத்தை மொத்தை பொத்தை என்று வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பொத்தையாக பொத்தைன்னு சொல்லலாம் தான். இல்ல, அவற்றை வழிப்பிள்ளை தவறு. கலவை 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 இலவை அந்த வழி பிள்ளை, அந்த வழி பிள்ளையா? அந்த வழி கிட்ட வந்துட்டீங்க. அண்டாலும் பிள்ளை. உண்மையிலேயே பிள்ளை என்ன? முதலாவது வந்து சமமான வெளி என்று சொன்னீங்க. இல்ல, இப்ப முதலாவது வந்து இப்ப சுவரல்ல வந்து பள்ளம் புட்டியா இருக்குமல்லோ. மேடு பள்ளம் சொத்தையாக இருக்குதுன்னு சொல்லுவாரு. கோணலாக இருக்கிறது, கோணல். ஆனா எனக்கு இது புதுசா தான் இருந்தது. ஆனா இதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்குது. அது கூட நான் கண்டுபிடிச்சிருவீங்க, பாப்போம். நீங்க கண்டுபிடிக்காத அது அந்த தரவை மாத்தி தரோம். ஓகே. இரண்டாவது கோணலா இருக்கிறத சொல்லுவாங்க, எனக்கு சொத்தையா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் சொத்தை. இது சொத்தை என்று சொல்றது வழக்கப்படி. அதுக்குரிய சொல்லு வருமா? அதுக்குரிய சொல்லு வரலாம். அப்படி வருமோ தெரியல எனக்கு. கோணல் மாணல் அப்படின்னு தானே, கோணல் மாணலாக இருக்கிறதுன்னு சொல்வார்கள். ஆனா இந்த தரவு வந்து எனக்கும் அது புதுசா தாங்கிறது. நான் இதுல பார்த்து தான் எழுதினேன். அதுக்கான வேற ஒரு அர்த்தம் இருக்கு, பாப்போம். நீங்க மற்றதுல கண்டுபிடிங்க பாப்போம்.
வெடிமருந்து நிரப்பப்பட்ட குழாய். மற்றது எங்கட அதாவது நாங்கள் அந்த உடம்பு கூட்டினாக்களை சொல்ற சொல்லு. தொக்கை. என்ன மூண்டையும் சேர்த்து சொல்லுங்க. இப்படி இதுல இருந்து சொல்லக்கூடாது சொல்றது. தொக்கை, சக்கை, மக்கை. இப்படி எந்த பக்கத்தால சொல்றீங்க? கீழே இருந்து மேலையா, மேல இருந்து கீழே இருந்து சொல்றேன். நீங்க 3வது கேட்டு நீங்கள் இந்த உடம்பை பற்றி, அதாவது தொக்கை, வெடிமருந்து இருக்கிறது சக்கை, மற்றது சமமா இருக்கிறது அக்கை என்று சொன்ன அக்கை. 2 சரி 1 பிழை. பாப்போம் அந்த சரியானது யார் சொல்றீங்கன்னு பாப்போம். முதலாவது வரையில தொத்தையா மொத்தத்துக்கு என்ன சொன்னவா? பொக்கை பொக்கை தொக்கையா, அது பேச்சு வழக்குல தொக்கையா இருக்குன்னு சொல்றோம் நாங்களே. நான் பொக்கை சொல்றேன். பொக்கை 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 தான் சரி. வாழ்த்துக்கள். மற்ற தடவுக்கு தான் சொல்லி இருந்தேன் நான். அந்த வயது போனாக்கள் பள்ளி இல்லாத ஆக்களுக்கு சொல்றதா. என்ன விட பொக்கை, சக்கை, தொக்கை. வெடிமருந்து சக்கை கீழே சக்கை தானே, சக்கையை தானே வச்சு நிரப்புறவங்க. சுட்டோன்னா அந்த கீழே விழுகிறத சக்கைன்னு சொல்றோம் நாங்க. போத்தல்களுக்கு போடுற அடைக்கிறதே என்னன்னு சொல்ற, அது சக்கை. அது சக்கை சமமாக இல்லாத பகுதி அது பொக்கை. பொக்கை வாயின்னு சொல்ற மாதிரி தான் இதுவும் பொக்கை தான். முதலாவது சமமாக இல்லாத பகுதி என்னது? பொக்கை அது பொக்கை. மற்ற தக்கை, கடைசி தொக்கை. அடுத்தது இது 3 எழுத்து தான். முதலில் உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்ட ஒன்றை இப்படி சொல்லுவோம். முதலில் உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்டது. 2வது குறிப்பிட்ட சூழல், தன்மை, நிலை போன்றவை வெளிப்படும் வகையிலான ஒரு தோற்றம். குறிப்பிட்ட சூழல், தன்மை, நிலை போன்றவை வெளிப்படும் வகையிலான தோற்றம். 3வது உயர்ந்த பண்புள்ள என்ற அர்த்தத்துல வரும். உயர்ந்த பண்பை குறிக்கும் ஒரு சொல். மீண்டும் ஒருக்கா சொல்றீங்களா ஜெயமலர்? முதலாவது முதலில் உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்டது ஒன்றை இப்படி சொல்லுவோம். 2வது குறிப்பிட்ட சூழல், தன்மை, நிலை போன்றவை வெளிப்படும் தோற்றம். 3வது உயர்ந்த பண்பை குறிக்கும் ஒரு சொல். எத்தனை 3 எழுத்துக்கள் தான். முதலாவது தன்மை, 2வது அண்மை, மேன்மை, கடைசி அந்த வழியில வருமா? 3வது தரவென்ன? மேன்மை. 3வது உயர்ந்த பண்பை குறிக்கும் சொல். உயர்ந்த பண்பு என்ன? அந்த வழி வராது. நீங்க வந்த வழி வராது. விட்டா சரியான சத்தமா இருக்குது. உங்களோட டிவி சத்தத்தை தயவு செய்து குறையுங்க, சத்தமா இருக்குது. உயர்ந்த பண்புக்கு மேன்மை, உயர்ந்த பண்பு. ஜெயமலர் 2வது வெளிப்படும் தோற்றமா? குறிப்பிட்ட சூழல், தன்மை, நிலை போன்றவை வெளிப்படும் வகையிலான ஒரு தோற்றம். இதுவும் வேற அர்த்தத்திலயும் இருக்குது. எங்கட தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு இதுவும் இருக்குது. இதுல கடைசிக்கு குணம் வருமா? வருமாண்டெல்லாம் கேட்க கூடாது. என்ன தமிழ் மக்களோட என்ன என்ன அது எத்தனை? 2வதுக்கான தரவில எங்களுக்கு தமிழ் மக்களுக்கும், அதாவது இந்த கூட பொதுவா தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்டது. இந்தியாவில அதிகமாகவே இருக்கு. வணக்கம் ராஜினி சொல்லி பாக்குறேன். சொல்லுங்கள். தறிவு, செறிவு, அறிவு.
அப்ப எங்களுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறீங்க. சும்மா சொல்லி பாக்குறேன் அது. உயர்ந்த பண்பை குறிக்கும் சொல் அறிவுள்ள எல்லாருக்கும் உயர்ந்த பண்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன்னா தெரியல, நானும் முயற்சி செய்து பார்க்கிறேன். புகழ், இகழ், திகழ் என்று சொல்லி பார்க்கிறேன். அதுவும் தவறு. அந்த வழியிலும் வராது. மேன்மைக்குண்டா பேரும் புகழோட இருக்கிறது தான் பிறந்தான். நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. பாப்போம். தொன்மை, நன்மை, மென்மை. வெண்மை. அதுவும் தவறு. தொன்மையும் தவறா? தொன்மையா மக்களோட இருக்கிறது. மூன்று எழுத்து என்ன? மூன்று எழுத்து என்ன? மூன்று எழுத்து வேணும். ஒன்று அதான் முதலில் உருவாக்குறது, அதான் உருவாக்கும் மேல தயாரிக்கப்பட்டது ஒன்று. முதல்ல உருவாக்குறது எப்படி சொல்லுவோம்? தோற்றம்ன்ற மாதிரி வரணும். என்ன தோற்றம் அது என்ன, அதை என்னன்னு சொல்லுவோம்? அடிப்படை, அதாவது என்ன, அது ஒன்றின் அடிப்படை என்னன்னு சொல்லுவோம்? நன்மை, மூலம், மூலம், சூலம். மற்றது மூன்றாவது இந்த கேள்வி மன்னிப்புடன். மூலம், சூலம், கீழம் என்று சொல்லி பார்க்கணும். எனக்கு அதுல கேள்வி புரியல, நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன்னா. கடைசிக்கு சீலம் வரும். உயர்ந்த குணம். முதலாவதுக்கு மூலம். பாலம், பாலம். முதலாவதுக்கு மூலம் சூலம். சீலம்ன்றது மேன்மை. கடைசியும் அவர் சொல்லிட்டார் சீலம். ரெண்டாவது சொல்லுங்க. பாலம், பாலம். கடைசிதானே அந்த மேன்மை. ஞாலமா? ஞாலம் இல்ல, கடைசி சொல்லிட்டார். கடைசி அவர் சிவமணி அவர் சீலம்னு சொல்லி மூலம். முதலாவது தான் மூலம் சொன்னேன் நான். மூலம் சொன்னேன். நீங்க ஒன்று சரி. ரெண்டாவது வரையில. ரெண்டாவதுக்கு இன்னும் வரையில. கோலம், 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 கோலம். நான் பத்தினி கமலாந்தன். தரவு கோலம் குறிப்பிட்ட சூழல் தன்மை நிலை போன்றதை அதான் தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்டன்னு சொல்லி கூட. ஓகே, இனி அடுத்தது முடிஞ்சது. 5 முடிஞ்சது. ஏதாவது புள்ளிய போட்டு விடுங்க. மற்ற எழுத்து கொடுக்க போறீங்க. தனி எழுத்து. அப்ப நீங்கள் குடும்பம், நான் இத பொறிக்கிறேன், பொறிச்சு போட்டு ஓடியாருன்னா என்ன கடைசியா கூப்பிடுங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் சுகமானதுதான், உடனுடனே சொல்லுவீங்க எல்லாம். அதான் அவட இடத்துல என்ன கூப்பிடுங்க வர எனக்கு. நீங்க கடைசியா தான் உங்களோட பேர் எழுதி இருக்கிறேன்னு பாப்போம். செல்விதான் இடத்துல என்ன. ஓகே, சிவமணி அவர்கள் நிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கானா, கரடிக்கு வர கானா, தும்பிக்கு வர தூணா, சக்கரத்துக்கு வர சானா, தங்கைக்கு வர இங்கன்னா, மரத்துக்கு வர சானா, அம்மாக்கு வர உம்மன்னா. எல்லாருக்கும் சுகமான சொல்லுத்தானே. அடுத்தது ஜெயாக்கா, உங்களுக்கான சொல் வந்து பந்துக்கு வர பானா, தியதிக்கு வர தீனா, பாய்க்கு வர ஈயன்னா, சேனா உட்டகொம்பு சானா சேனா டக்கன் சேனா சேனா செய்யுளுக்கு வர சேனா. ஆமா. மற்றது செய்யுளுக்கு வர ஜூனா ஜூ. மற்றது குரங்குக்கு வர கூனா, கொம்பு இல்லைன்னா கூனாவா இருக்கா? முதல்ல இந்த சொல்லுங்க இருக்கா, மாறி சொல்லி. பானா, பானா, தீனா, ஈயன்னா, சேனா, ஜூனா, கூனா, கொம்பு இல்லைன்னா. ஏனா, யூனா, கூனா குரங்குக்கு வர கூனா, அதேங்க கூனா, கொம்பு இல்லைன்னா. இது வந்து 2 சொல்லாவே வரும். அப்படியே சேர்த்துதான் சொல்லுவோம், ஆனா 2 பகுதியா வரும். சொல்லுங்க. வாழ்த்துக்கள். செய்யுள் பகுதி தான் அதுக்கான சொல். என்ன வருது? செய்யுள் பகுதி.
செய்யுள் பகுதி. செய்யுள் பகுதி. ஓகே. ஓகே, அடுத்தது நேவிசக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து ஓகே. வேலிக்கு வர வே என்ன, மற்றது ரீனா, பரி உருக்கி வர ரீனா.